எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை பீஷ்மருக்கு எல்லா தகுதிகள் இருந்தும் ஏன் அவரால் அரசராக முடியல அப்படின்றது தான். அனைத்து அஸ்திரங்களையும் தெரிஞ்சு வச்சிருந்தாரு பீஷ்மர். அது மட்டும் இல்லாமல் வசிஷ்ட முனிவர்கிட்ட வேதங்கள் வேதாந்தங்கள் எல்லாத்தையும் கற்று தேர்ந்திருந்தார். சுக்கராச்சாரியர் தெரிஞ்சுக்கிட்ட சாஸ்திரங்கள் எல்லாமும் பீஷ்மருக்கு அத்துப்படி. போர் புரியறதுல பரசுராமனுக்கு இணையானவர். வில்லாளியாகவும் சிறந்த வீரனாகவும் அரசர் நீதிகளை தெரிஞ்சவராகவும் இருந்தாலும் அரசரின் வாரிசாக இருந்தாலும் பீஷ்மரால் இறுதி வரைக்கும் அரசர் ஆகலை. அது ஏன் அப்படின்ற இந்த மகாபாரத கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வியாசர் எழுதிய மகாபாரத பதிவிலிருந்து ஒரு பகுதி. பீஷ்மரின் சபதம். ஒரு நாள் சந்தனு மகாராஜா யமுனை நதிக்கரையோரமாக உலா வந்த பொழுதோ அங்கு அவரோட மனசை கவரும் விதமாக ஒரு நறுமணம் கமழ்ந்து வந்தது. அந்த நறுமணம் எங்கேருந்து வருதோ அப்படின்றத தெரிஞ்சுக்க அலைஞ்சு திரிஞ்சு போன மகாராஜா இறுதியாக தேவதை போல ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த அழகான பெண்கிட்டேருந்து தான் அந்த நறுமணம் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு முனிவர்கிட்டேருந்து பெற்ற வரத்தால் அந்த பெண் மேலே இந்த மாதிரி நறுமணம் கமழ்ந்து கொண்டிருந்தது. தன் மனைவியான கங்காதேவியை பிரிஞ்ச சந்தனு மகாராஜா பல வருடங்களானாலும் தனிமையில் வாழ்ந்து வந்தாரே தவிர வேறு பெண்ணை அவர் திருமணம் செஞ்சுக்க கொஞ்சமும் நினச்சி பார்த்ததில்லை. ஆனால் தேவதை மாதிரி அழகான இந்த பொண்ணை பார்த்த உடனே மகாராஜாவுக்கு இந்த பெண்ணை தன்னோட மனைவியாக அடைஞ்சிடணும்னு ஆசைப்பட்டார். அந்த பெண்ணிடமே தன்னோட விருப்பத்தையும் சொன்னார் மகாராஜா. அந்த பெண்ணும், நாங்கள் செம்படவ குலத்தை சேர்ந்தவங்க, என் தந்தை தான் செம்படவர் தலைவர், அவரை பார்த்து நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறா. மகாராஜாவும் உடனடியாக அந்த பெண்ணோட தந்தையை பார்த்து தன்னோட விருப்பத்தை சொல்கிறாரு. செம்படவ தலைவனும் ரொம்ப சாமர்த்தியசாலி. அவர் சந்தனு மகாராஜா கிட்ட, மகாராஜா, என் பெண்ணை என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஆண்மகனுக்கு கல்யாணம் செஞ்சு தான் கொடுக்க போகிறேன். என்னோட மகளுக்கும் நீங்கள் ஏற்ற வரன் தான், அதில் எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் என் மகளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னா நீங்கள் எங்களுக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். அந்த பெண் மேலே அந்த நொடி அவருக்கு ஏற்பட்டிருந்த மோகத்தினால கொஞ்சமும் யோசிக்காத சந்தனு மகாராஜா, செம்படவ தலைவரே, நான் இங்கே கேட்குறது என்னால் கொடுக்கறதுக்கு முடியும்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த சத்தியத்தை செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிடுறாரு. என் பெண்ணை நான் உங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தேன்னா என் பெண்ணுக்கும் உங்களுக்கும் பிறக்கிற வாரிசுகள் தான் நாளைக்கு இந்த நாட்டை ஆள்ற அரசராக ஆகணும். அதுக்கு என் பெண் மூலமாக பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் நீங்கள் பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சத்தியம் கேட்குறாரு. சில வருடங்களுக்கு முன்னாடி கங்காதேவி மேலே ஏற்பட்ட மோகத்தால் அவங்களுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்து அதற்கான பின்விளைவுகளையும் வேதனைகளும் அனுபவிச்ச சந்தனு மகாராஜா இப்போ சத்தியம் செய்ய தயங்கி நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தனக்கும் கங்காதேவிக்கும் பிறந்த மைந்தனை தான் பட்டாபிஷேகம் பண்ணி மன்னராக்கணும்னு நினச்சிட்டு இருந்த சந்தனு மகாராஜாவுக்கு இந்த சத்தியத்தை செஞ்சு கொடுக்கறதுக்கு மனம் கொஞ்சம் கூட ஒத்துக்கலை. மனம் குழம்பிய சந்தனு மகாராஜா தன்னோட அரண்மனைக்கு திரும்பிடுறாரு. தன் தந்தை ரொம்ப துயரத்தில் இருக்கிறத பார்த்த தேவவிரதன், தந்தையே, உங்களுக்கு எல்லா சுகபோகங்களும் இருக்கும்போது எதுக்காக நீங்கள் இவ்வளோ துக்கத்தில் மூழ்கியிருக்கீங்க? ஏதோ ஒரு காரணமாக நீங்கள் துக்கத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியுது, அதை நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு வந்து கேட்குறாரு. தன்னுடைய மகன்கிட்டையே எப்படி அவர் தான் இன்னொரு பெண்ணை விரும்புகிறதையும் அவங்கள திருமணம் செய்ய ஆசைப்படுறதையும் சொல்ல முடியும்? அதற்கு தயங்கின மகாராஜா என்ன சொல்கிறாரு, தேவவிரதா, நீ சொல்கிறது உண்மைதான். நான் பெரும் துயரத்தில் இருக்க. என்ன காரணம்னா, நம் அரச குலத்திலேயே நீ ஒருவன் தான் எனக்கு வாரிசு. அரச குலத்தை சேர்ந்தவங்க எந்த நேரமும் போரில் ஈடுபட வேண்டியிருக்கும். போரில் அவங்களுக்கு எந்த ஆபத்து வேணாலும் எந்த சூழ்நிலையிலும் வரலாம். ஒரு அரசனுக்கு ஒரு புத்திரன் மட்டும் வாரிசாக இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. பெரிய புத்திசாலியான தேவவிரதன் தன் தந்தையோட மனசில் வேறொரு விருப்பம் இருக்குது, அதனால தான் அவர் வேதனையில் இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. நேரடியாக தன் தந்தையின் தேரோட்டியான சாரதி கிட்ட போகிறாரு. அவர் மூலமாக யமுனை நதிக்கரையில் நடந்த சம்பவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு தேவவிரதன். உடனடியாக செம்படவ தலைவனை பார்க்கறதுக்கும் புறப்படுறாரு.
செம்படவ தலைவனை சந்திச்சு தன்னோட தந்தைக்கு அவரோட பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்க சொல்லி கேட்குறாரு. ஆனால் செம்படவ தலைவனும், என் பெண்ணை உங்கள் தந்தைக்கு நான் திருமணம் செஞ்சு வச்சேன்னா அவள் கண்டிப்பாக பட்டத்து ராணி ஆயிடுவா, அதற்கான தகுதியும் அவளுக்கு இருக்குது. ஆனால் என் மகளுக்கு பிறக்கிற புத்திரர்கள் தான் வரும் காலத்தில் அஸ்தினாபுரத்துக்கு மன்னர்களாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் சம்மதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சந்தனு மகாராஜாவுக்கு அப்புறம் அரசராகிறதுக்கு உங்களுக்கு தானே பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சிருக்காங்க, என் பெண்ணோட வாரிசுக்கு மன்னராகிறதுக்கு அது ஒரு தடையா இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட தேவவிரதன், இது ஒண்ணுதான் என் தந்தைக்கு உங்கள் பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்க தடையா இருக்குன்னா, உங்கள் பெண் மூலமாக பிறக்கிற வாரிசுகள் தான் இந்த நாட்டுக்கு அஸ்தினாபுரத்துக்கு மன்னராகணும்னு நான் சத்தியம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சத்தியமும் செஞ்சு கொடுக்குறாரு. இதை கேட்ட செம்படவ தலைவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னொரு சந்தேகத்தையும் அவர் முன்வைக்கிறாரு. எனக்கு உங்கள் மேலே எந்த சந்தேகமும் இல்லை, உங்கள் சத்தியத்து மேலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சிறந்த வீரனாக இருக்க உங்களோட வாரிசுகள் நாளைக்கு இந்த ஆட்சியை அபகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்லையா, எனக்கு அந்த தான் இப்போது சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. தன்னோட தந்தையோட விருப்பத்தை நிறைவேற்றுறது தான் தன்னோட முதன்மையான எண்ணம் அப்படின்னு நினச்ச தேவவிரதன் அந்த நொடியே செம்படவ தலைவருக்கு இன்னொரு சத்தியம் செஞ்சு கொடுக்குறாரு. என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நான் பிரம்மச்சரிய விரதம் தான் இருப்பேன். அவர் இந்த சத்தியத்தை செஞ்ச அந்த கணமே வானத்திலிருந்து தேவர்கள் தேவவிரதன் மீது பூவை மழை மாறி பொழிஞ்சாங்க. பீஷ்மன் பீஷ்மன் அப்படின்ற அசிரீரியும் எங்கும் ஒழிச்சுது. எவரும் செஞ்சிட முடியாத அற்புத செயலை செய்கிறவர் தான் பீஷ்மர் அப்படின்ற அர்த்தம். செம்படவ தலைவர் அனுமதியோடு அவரது மகள் சத்தியவதியை தன்னோட தந்தைக்கு திருமணம் செஞ்சு வச்சு மகிழ்ந்தார் பீஷ்மர். இந்த காரணத்தால தான் பீஷ்மர் இறுதி வரைக்கும் திருமணமும் செஞ்சுக்கல, தன்னோட நாட்டுக்கு அரசராகவும் ஆகலை. சந்தனு மகாராஜா கங்காதேவியை எப்போ சந்திச்சாரு, எப்படி சந்திச்சாரு, எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, சில வருடங்களுக்கு அப்புறம் எதுக்கு பிரிஞ்சாரு, கங்காதேவி மேலே ஏற்பட்ட மோகத்தால் என்ன சத்தியம் செஞ்சு கொடுத்தாரு, அதற்கான பின் விளைவுகளை என்ன கிடைச்சிது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ஸ்டோரியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இது போன்ற கதைகள் கேட்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.